வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது தன்னை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அது எதாக இருந்தாலும் சரி, அவைகளை எப்படியெல்லாம் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். ஆமாம், இந்திய தேசத்தை விட்டு தூக்கி எறிய வேண்டும், மக்கள் முன்னால் நிராகரிக்கப்பட வைக்க வேண்டும் என்பதில் பாஜகவுக்கு நிகர் பாஜக தான். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சி வந்தாச்சுங்க. அவன் ஏகப்பட்ட அரசியல் கட்சி போயிட்டு இருக்கிறாங்க. காணாமல் எத்தனையோ கட்சிகள் போய்விட்டன. திமுக போன்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அசைக்க முடியாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆமாம், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலுமே கூட ஒரு கேவலமான ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அல்லது தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க எப்படியாவது வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு தனம், தன்னை நோக்கி அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படியாவது வளைத்து நெறித்து ஒடித்து கொண்டு தம் காலடியில் விழ வைக்க வேண்டும். கேட்டால் அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாஜகவினுடைய சூழ்ச்சியின் வெளிப்பாடு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல இடி அதன் மூலமாக வெளிப்பட்டது. அது ஒரு நேரம் பயங்கர, எங்கே பார்த்தாலும் இடி ரைடு, அப்புறம் வருமான வரித்துறை, அப்புறம் சிபிஐ, அப்புறம் என்ஐன்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட ஒரு மாயாஜாலங்கள், ஏகப்பட்ட அதிரடி தாக்குதல், பாஜகவின் வன்முறையான ஒரு தாக்குதல்கள் எதிர்கட்சியை நோக்கி. மக்களையும் அது பாதித்து இருந்தாலும் அது பெரிதாக பேசப்படவில்லை. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு பிரம்மாண்டமா தெரியும். ஒரு விஷயம் அப்படின்னா பப்ளிக்கான உள்ளவங்களை தொடக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய பப்ளிக் ஆகும். அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்னைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப பகிரங்கமா வெளிப்படுத்திட்டு இருக்கு பாஜக. தன் காலடியில் விழ வேண்டும். தன்னை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நசுக்கி ஒடுக்கி தூக்கி எரிய வைக்க வேண்டும். அதான் பாஜகவுடைய திட்டம். கரும்பு சின்னம், விவசாய சின்னம். சீமான் அப்படியே அமைதியா போயிட்டு இருந்தாரு. அப்புறம் தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு அவர் கட்சியை வழக்கில் எதிர்த்து பேசதான் செய்வாங்க. எதிர்த்து பேசக்கூடியவர்களுக்கு எதிர்த்து பேச வேண்டும். இன்னும் ஏளனமாக பேசக்கூடியவர்களுக்கு தன்னுடைய நிலைப்பாடு, மக்களுக்கு நான் என்ன செய்தேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு நிலைப்பாடு பாஜக இல்லவே இல்லை. அவங்க செஞ்சிருந்தா தானே, இல்லவே இல்லை. என்ன பண்றாங்க, ஒவ்வொன்றாக நொறுக்கி கொண்டே வர வேண்டும். உள்ள இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை எவ்வாறு முடக்குவது, உள்ளே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எவ்வாறு செயல்படாமல் தடுப்பது, அப்புறம் திடீரென்று இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி எந்த அளவுக்கு கட்சியை பிளவுபடுத்துவது, மிரட்டுவது, இதெல்லாம் போய் இன்னைக்கு சின்னத்தை முடக்குவது எவ்வாறு, அந்த அளவுக்கு நிற்கிறாங்க பாஜகவினர். அப்படித்தான் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் அவர்கள் கையில் இருக்கு. அருண் கோயில் எதனால் நான் ராஜினாமா செய்தார். இன்னைக்கு அவருக்கு எந்த பதிலும் இல்லை. திடீர்னு உடனே முடிவெடுத்து 2 பேரை போட்டாங்க. டக்குன்னு ஏப்ரல் 19 அறிவிச்சாச்சு, ஜூன் 1 வரைக்கும். அது எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது? ரைட், ஓகே. அருண் கோயல் தேர்தல் ஆணையராக இருந்தவர் எதனால் ராஜினாமா செய்தார்? என்னமோ அது 2-3 ராஜீவ் குமாருங்கிறவர் சொல்றார், 2-3 காரணங்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாச்சு. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பாஜக கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமா, எல்லாமே அவருடைய கையில் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு தேர்தல் சின்னத்தை நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் ஏதோ அந்த விவசாய சின்னம், பின்னால கரும்பு சின்னத்தை வச்சு குப்பை கொட்டிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் விவசாயியை சேர்ந்தவர்கள், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு வேண்டு வச்சாச்சு. காரணம், ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிட்டால் நான் அவருக்கு எதிராக போட்டியிடுவேன். சரி, திமுக போட்டியிட்டா நான் போட்டியிட மாட்டேன். இதுதான் வந்தது ரேட்டு. இன்னும் ஏகப்பட்ட இடத்துல பாஜகவை தாக்கி பேசினார்கள். மற்றபடி மோடி இழிவுபடுத்தி பேசிய போட்டு சில மிமிக்ரியை பண்ணார் நாம் தமிழர் கட்சியின் சீமா. அது எல்லா கட்சியும் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான். அதன் வெளிப்பாடு எவ்வாறு நாம் தமிழர் கட்சி குறிப்பாக சீமானை முடக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டா தேர்தல் சின்னத்தின் அடிப்படையில் என்னன்னு கேட்டால், நீங்க சரியான நேரத்தில் மனு செய்யவில்லை,
அதனால் கேட்கவில்லை. அதனால் வந்து அந்த தேர்தல் சின்னம் முடக்கப்படுகிறது. ஒழிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து மைக்கு சின்னத்தை கொடுத்துட்டாங்க. அதுவும் வேணாம் அப்படின்ட்டு இருந்தாரு. சரி போகட்டும். ஏன்னா மைக்கு முன்னால தான் பேசுறவர் நாம் தமிழர் கட்சி சீமான். அவருக்கு அது மிக பிரபல்யமான விஷயம். அதன் அடிப்படையில் மைக்கை பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு அவ்வளோதான். கொடுக்க என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் ஆல்ரெடி கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை, கொடுக்க முடியாத ஒரு நிலைமை சொல்லி போட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. அதாவது வந்து ஒரே மாநிலத்தில் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டிக்கிட்டா கண்டிப்பாக வந்து கேட்ட சின்னத்தை கொடுக்கணும். அது ஒரு சட்ட விதி இருக்கு. ஆமா, அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் சீமான் சம்பந்தப்பட்டவர் 40 தொகுதியில போட்டிடுறாங்க. கொடுக்கலாங்க. இது ஏன் முரண்பாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா கேட்டா வந்து தகுந்த நேரத்தில் வந்து மனு செய்யவில்லை, அதனால வந்து அது இன்னொருவருக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டி கேட்கிறார். அந்த மாதிரி சீமானுக்கு வந்து கரும்பு விவசாய சின்னம் தேவைப்பட்ட எங்களோடு கலந்து போராட கூட்டணியாக செயல்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு கர்நாடக கட்சி, அவர் எங்கெங்கெல்லாம் போட்டியிடுகின்றாரோ அங்கெல்லாம் நாங்களும் போட்டியிடுவோம். அவரு ஒரு பக்கம் பெறப்பட்டு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் ஓட்டுகள் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன கட்சி சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமா, 10% ஓட்டு அளவுக்கு இன்னைக்கு வளர்த்து வச்சிருக்காங்க. 7 to 8, 9% இருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு வாக்கு சதவீதம். அது இன்னைக்கு சிதையக்கூடிய வாய்ப்பா இன்னைக்கு ஆமா இருக்கிறது. உண்மையிலே வந்து இன்னைக்கு சீமானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இழந்த ஒரு விஷயமா இருக்கு. இதற்கு காரணம் என்ன? தேர்தல் ஆணையத்தை வெளிப்பாடு என்பதாக பின்புலமாக இருந்து கொண்டு பாஜகவினுடைய அடக்குமுறைத்தனம் தான் காரணம். அடுத்தது மதிமுகவை கை வச்சுட்டாங்க. ஆமா, பம்பர சின்னத்தை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. 2010 அங்கீகாரம் ரத்தாகக்கூடிய ஒரு சூழலாம் ஏற்பட்டுச்சு. அங்கீகாரத்தை பண்ணிட்டாங்க 2010. அப்ப அடுத்து 2019 போட்டியிடக்கூடிய சமயத்துல பம்பர சின்னம் ஒதுக்குனாங்களே, அப்புறம் இன்னைக்கே கொடுக்க மாட்டேங்குது. அதாவது அவங்க வந்து 2 தொகுதியில ஒரு தொகுதி தான் போட்டிடுறாங்க. ரைட், ஓகே. போட்டியிட விஷயம் தகுந்த நேரத்துல வந்து வைகோ வந்து மனு செஞ்சுட்டாரு இல்லையா? அப்ப கொடுக்க வேண்டியதாங்க. சீமானுக்கு சொன்ன அதே வார்த்தை அங்க ஓகே ஆயிடுச்சு. சீமான் வந்து தகுந்த நேரத்தில் அவரு மனு செய்யவில்லை, அதனால வந்து அவருக்கு அந்த சின்னம் வந்து ஒதுக்கப்பட மாட்டாங்க, வேறொருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ரைட்டு, தகுந்த நேரத்துல வைகோ வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டாரு, அப்பயே கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரே மாநிலத்தில் 2 தேர்தல் அவர்கள் போட்டியிடவில்லை. பாருங்க எப்படியெல்லாம் ஒரு கருத்து விஷயம். அப்படிங்கிற சமயத்துல 2019 இப்படி பம்பர சின்னம் கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம். 2010 அங்கீகாரம் ரத்தாகி போச்சு. 2019 இப்படி பம்பர சின்னம் கொடுத்தீங்க தேர்தல் ஆணையத்தை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடு. இன்னைக்கு வந்து அவங்களும் மிக ரொம்ப எதிர்பார்ப்பின் விளைவிட்டா மக்கள் மனசுல பதிஞ்சிடும். பம்பரம் மற்றபடி என்னென்ன சின்னத்துல போட்டிக்கிட்டாங்க, சீமானுடைய சின்னம்லாம் மக்கள் மனசுல பதிஞ்சாச்சு. கரும்பு விவசாய சின்னம்லாம் இப்ப அந்த சின்னம் இல்லாத சமயத்துல மக்கள் மனசுல மீண்டும் ஏற்றணும். பக்கத்துல வேறு ஒருத்தவங்க போட்டிக்கிட்டாலும் டக்குன்னு அதுல மக்கள் குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. நம்மளால கக்கூசுன்னு எழுதுங்க, ஆண்கள் கக்கூசுன்னு எழுதுங்க, பெண்கள் கக்கூசுன்னு எழுதுங்க, டக்கு நேரா போவாரு. ஆம்பளை பெண்கள் கக்கூசுல போயிடுவாரு, பெண்கள் வந்து ஆம்பளை கக்கூசுல போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க. படத்தை பார்க்கின்ற பொழுது கட்டாயமா வந்து உள்ள நுழைஞ்சுவாங்க. ஆண் படம் போட்டு லேடிஸ், அப்படி பெண் படம் ஆண் படம் போட்டு ஜென்ஸு, பெண் படம் போட்டு லேடிஸ் அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கா, அந்த படத்தை பார்த்து டக்குன்னு உள்ள போயிடும். பொதுவா இதுக்கு வந்து பெருசா இன்னும் சொல்ல போனா வந்து பெரிய அறிவு படித்திருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அந்த நேரத்துல ஒரு அவசியம், சிறுநீர் கழிக்கக்கூடிய அவசியம், மலம் கழிக்கக்கூடிய அவசியங்கிற சமயத்துல டக்குன்னு படிச்சு பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. டக்குன்னு படத்தை பார்த்து போகக்கூடிய ஒரு மனோநிலையில எல்லாத்துக்கும் வரும். அது மாதிரி தான் இதுவும். டக்குன்னு பார்ப்பான், டக்குன்னு சீலை குத்திட்டு போயிட்டே இருப்பான். பாருங்க இப்ப ஓபிஎஸ்ங்க தகராறு, 6 பேர் போட்டிடுறாங்க. ஓபிஎஸ் மனு கொடுத்தாரு, ரைட்டு, ஓகே. ஆமா, அதுக்கு பின்னால அடுத்து எல்லாங்க ஓபிஎஸ் 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 6 ஓபிஎஸ். இப்ப வந்து உண்மையான ஓபிஎஸ் உடைய அனுதாபியும் உண்மையான ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் யாருக்கு ஓட்டு அளிப்பான்? நேரா போவாரு, ஓபிஎஸ் வாலி சின்னம் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. டக்குன்னு பார்ப்பான், ஓபிஎஸ் தெரிஞ்சவன வேறொரு சின்னம் தெரியும், டக்குன்னு தட்டி விட்டு வந்துட்டே இருப்பான். சில பேர் அவனை ஓபிஎஸ் அடிச்சிடுவான். அது வாலி சின்னமா இருந்தால் ஓகே, இல்லைன்னு வச்சுங்க. அதுக்கு ஒரு குழப்பம் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த வகையில சின்னத்தின் குழப்பம்.
ஓபிஎஸ் வகையில் பெயர் குழப்பம். ஓபிஎஸ் 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 பார்ப்பாங்க. சில படித்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரெட்டையில் அவர் சொன்னார், நாங்கள் ரெட்டையில தான் போட்டிடுவோம் அப்படின்னு மானசீகமாக சொன்னார். இன்னைக்கு அதை பயன்படுத்த முடியாத நிரந்தர தடையா சென்னை ஹைகோர்ட் போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. புகழேந்தி இரட்டை இலை சின்னத்தை எப்படியோ முடக்க வேணும் சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறாரு. ரைட், அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. டெல்லி ஹைகோர்ட்டு, மற்றபடி சென்னை ஹைகோர்ட்டு, மற்ற ஷூட் பானு, சிவில் முறை எல்லாமே பேலன்ஸா இருக்கு. இன்னைக்காவது ஒரு வகையில இரட்டை இலைக்கு எந்த அளவுக்கு தீர்ப்பு வரும்ங்கிறது பின்காலத்தில் கட்டாயமா தெரியும். அது இன்னைக்கு பஞ்சாயத்து தான். இருந்தாலுமே கூட ஓபிஎஸ் அப்படிங்கிற சமயத்துல இன்னைக்கு வாலியை கொடுத்துட்டாங்க. வாலியும் தெரிந்தவங்க போட்டுருவான். இப்படி ஒரு சூழல்ல இப்படி ஏத்த மாதிரி ஆப்போசிட்டா பாருங்க. படிச்ச என்ன ஒன்றும் ஓபிஎஸ் பார்த்து டக்குன்னு கொடுத்துட்டான்னு வாங்க, கீழே வாலி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ் உண்மையான ஒரு தொண்டனுடைய ஓட்டு வேறொருக்கு விழுந்துடும். முடிஞ்சு போச்சா? இது ஒரு பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் மதிமுக சம்பந்தப்பட்ட வகையில பம்பரம் இன்னைக்கு பிரச்சனையா போச்சு. ஆமா, என்ன சின்னம் கொடுக்க போறாங்களா அப்படின்னு இன்னைக்கு பதவி இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, ஆமா நாங்கள் சரியான நேரத்துல மனு செய்த எங்களுக்கு கொடுக்கவில்லை. அதுக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ஒரே மாநிலத்தை 2 தோண்டிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியின் விளைப்பாடு. ரைட், ஓகே. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்பு தலைவர் திருமாவளவன் ஐயா அவங்களுக்கு பானை சின்னம் அற்புதமான சின்னமா போயிட்டு சட்டமன்ற தேர்தலையும் 2019 நாடாளுமன்றத்தில் போயிட்டு இன்னைக்கு அதுவும் முடக்கப்படக்கூடிய ஒரு சூழல். பாருங்க எப்படியெல்லாம். ஆல்ரெடி சொன்ன எல்லா விதிகளுமே விசிகாவுக்கு ஒத்து வரும். அப்புறம் ஏன் இல்லைங்கிறீங்க? விசிகா பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில போட்டிடுறாங்க. ரைட், ஆல்ரெடி ஃபுல்லாக மனு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இல்லைன்னு சொல்றீங்க. $1 மில்லியன் கேள்வி தேர்தல் ஆணையத்தில். மதிமுக பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில போட்டிட்டு அதனால பம்பரம் சின்னம் இல்லை. ரைட், ஓகே. சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில இது சரியான நேரத்தில் அவர் மனு செய்யவில்லை, அதனால் கொடுக்கப்படும். ரைட், ரெண்டுமே விசிக்கல் இருக்கு. திருமாவளவன் ஐயா கரெக்டா படம் 2 தொகுதியில போட்டிடுறாங்க, சரியான நேரத்திலையும் மனு செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு பானை சின்ன வேணும். ஏன் கொடுக்கல? இது $1 மில்லியன் கேள்வி தானே, இல்லை $1 மில்லியன் கேள்வி அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். பாருங்க. ஆனா எதுவுமே இல்லாத, எந்த தகுதியும் இல்லாத ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னத்தை கேட்ட உடனே அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க. இது எங்கிருந்து வந்தது? புரியுதுங்களா? இதான் பாஜகவுடைய சூட்சமங்கள். தன்னை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களை அடியோடு அடித்து நொறுக்கி வீழ்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. ஆமா, எப்படியாவது நாம் விட வேண்டும் இந்த நாட்டை. இது இந்து நாடாக, மற்றபடி தலைநகரை வாரணாசியாக, ஒவ்வொரு தெருவுக்கும் 4 கோயிலை கட்டி முடிஞ்சு போயிடும். 4 கோயிலை கட்டினா எல்லாரும் மிகப்பெரிய அறிவாளியாக மாறிவிட முடியுமா? அவருடைய அஜெண்டா கூட தான் முடிஞ்சு போச்சு. அப்ப தன்னை எதிர்த்து யாரு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அவர் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, கவர்னர் வகையில குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பொன்முடியை ஏதோ செய்ய முடியாது, அவருக்கு நான் பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய ஆர்.எம். ரவி சொன்னாங்க. நேரம் ஸ்ட்ரைட்டா உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க மு.க. ஸ்டாலின். ஆமா, சரியான சாட்டை அடி கொடுத்தது உச்சநீதிமன்றம். ஆர்.எம். ரவி ஒரு கவர்னர் என்றும் பார்க்காம என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த நாளே மூடிக்கிட்டு கொடுத்துட்டாரு. உடனே பொன்முடி நிக்க வச்சு சிம்பிளா அவர் இன்னைக்கு அமைச்சராக வந்துட்டாரு. எதன் காரணம்? பாஜக பின்புலம் தான் காரணம். தன்னை எதிர்க்கக்கூடியவர் யாரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. நாங்க மட்டும்தான் ஒரே நாடு ஒரே கட்சி. அது என்ன பாஜக? அதான் அவங்களுடைய அஜெண்டா. எதுலையுமே அப்படித்தான். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே பெயர், ஒரே நாடு ஒரே இது அப்படின்னு ஒரே நாடு ஒரே கட்சி. அவங்க மட்டும்தான் வாழலாம். அப்ப இது என்ன ஜனநாயக நாடா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? விசிகாவை பொறுத்த ரெண்டுமே ஓகே பட. இன்னைக்கு அவங்க டெல்லி ஹைகோர்ட் போயிருக்காங்க. கட்டாயம் எங்களுக்கு அலைமை இந்த வகையில விசிகா ஜெயித்து விடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இதுல இருக்கு. 30ஆம் தேதி கட்டாயமா இதுக்கு முடிவு. 2-3 நாள் இருக்கு. கட்டாயமாக முடிவு தரும். எப்படியோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி அடுத்ததா நாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமராக மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நாடு எவ்வாறு இருக்கும் என்று நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு மனுஷன் இருக்காம எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதையும் அவன் எதிர்த்து போராட வேண்டும். எதன அடிப்படையில்? ஜனநாயகத்தின் அடிப்படையில். மற்றபடி ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடாக
என்ன கருத்தியல் சார்பாக, அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கை சார்பாக இது மாதிரி ஒரு குறுக்கு வழித்தனமாக பாஜகவை போராடக்கூடாது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. நம்ம இவர்களெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்தியாவாக இருக்காது, சுடுகாடாக மாறிவிடும். எங்கு பார்த்தாலும் வன்முறை, பாசிச தளங்கள் அதிகரித்து விடும். குறிப்பாக இஸ்லாமிய வெறுப்பு கலந்த ஒரு மதவாதம் இந்த நாட்டில் பகிரங்கமாக, அதிலும் குறிப்பாக எந்த ஒரு எதிர்கட்சியும் இந்த மாதிரி நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு ஆளும் கட்சி எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு எதிர்கட்சி இருந்தாலும் அது ஜனநாயகமான நாடு என்பதை பகிரங்கமான ஒன்று. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஏப்ரல் 19 தமிழக மக்கள், குறிப்பாக இந்திய மக்கள் ஓட்டளிக்க வேண்டும் என்பது அவங்க ரொம்ப எல்லோருடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோ சார். நன்றி.